பலத்த மழை. மின்சாரம் தடைபடுகிறது. இருட்டு அந்த அறையை ஆக்கிரமிக்க, மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் வித்யாவின் அழகு கௌதமை நிலைதடுமாறச் செய்கிறது. வித்யா அவன் அருகில் வந்து அமர். அவளுடைய கைகள் கௌதமின் கைகளைத் தொடுகின்றன. அது வெறும் தொடுதல் அல்ல, பல காலங்களாக தேக்கி வைத்திருந்த ஆசையின் வெளிப்பாடு. கௌதம் மெதுவாக அவள் கூந்தலை ஒதுக்கி அவள் கழுத்தின் பின்புறம் தன் இதழ்களை பதிக்கிறான். அந்த நொடி காலம் உறைந்து போனது. காதலின் ஆழமும் உடலின் வேட்கையும் ஒன்றாக கலந்த அந்த இரவு அவர்களின் வாழ்க்கையின் மிக முக்கியமான இரகசியமானது. உடல் ரீதியான அந்த நெருக்கம் அவர்களுக்குள் ஒரு குற்ற உணர்வை அல்ல, ஒரு முழுமையை தந்தது. ஆனால் வித்யாவுக்கு திருமணம் நிச்சயமாகியிருந்தது. அவள் தன் குடும்பத்திற்காக அந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தாள். அடுத்த நாள் காலை வித்யா கிளம்ப வேண்டிய நேரம். அவளுடைய கண்களில் கண்ணீரும் உடலில் கௌதமின் வாசனையும் எஞ்சியிருந்தது. வசனம்: நாம பண்ணது தப்பா கௌதம் என்று அவள் விம்ம. காதலில் எதுவுமே தப்பில்லை வித்யா. இந்த ஒரு இரவு எனக்கு 1000 வருடங்கள் வாழ்ந்த திருப்தியை தந்துவிட்டது என்பான் கௌதம். பல வருடங்கள் கடந்துவிட்டன. வித்யா இப்போது ஒரு பெரிய எழுத்தாளர். கௌதம் ஒரு புகழ்பெற்ற ஓவியன். அவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஆனால் வித்யா எழுதும் ஒவ்வொரு வரியிலும் கௌதமின் ஸ்பரிசம் இருக்கிறது. கௌதம் வரையும் ஒவ்வொரு பெண்முகத்திலும் வித்யாவின் கண்கள் இருக்கின்றன. கதையின் முடிவுரை: காதல் என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை, அது ஒரு கணத்தில் அனுபவிக்கும் அந்த உச்சக்கட்ட உணர்வில் இருக்கிறது. அவர்கள் பிரிந்து வாழ்ந்தாலும் அந்த ஒரு இரவு அவர்களின் ஆன்மாவில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு அணையாத தீ.